குருகுலம் கல்வி ஒளிபரப்பு சார்பாக அனைவருக்கும் இந்நேர வணக்கம். புவியியல் பாடத்தின் தரம் 12க்குரிய தேர்ச்சி 2 தொடர்பாக இன்று கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். நீங்கள் ஏற்கனவே தரம் 12 இந்த குடித்தொகை பண்புகளும் அதன் பிரச்சனைகளை இழிவளவாக்குவது தொடர்பாகவும் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். அந்த தேர்ச்சி மட்டம் 4 இருக்கின்றது, நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதில் 15 கற்றல் பேறுகள் இருக்கின்றன. அவற்றை உள்ளடக்கியதாக ஒரு மீட்டலாக இந்த கலந்துரையாடல் இருக்கும். இந்த குடித்தொகை தொடர்பான பாட அலகை நீங்கள் கற்கும் பொழுது சில சொற்கள் தொடர்பான சொல்லாட்சி உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். முதல் சனத்தொகை என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். சனத்தொகை அடர்த்தி, சனத்தொகை கட்டமைப்பு, சனத்தொகை பரம்பல், சனத்தொகையின் வளர்ச்சி தொடர்பாக அந்த எண்ணக்கருக்கள் தொடர்பாக நீங்கள் விளக்கம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது குடித்தொகை என்றால் என்ன என்பது தொடர்பாக ஒரு வரவிலக்கணம் நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். குடித்தொகை என்னும் பொழுது குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் அல்லது ஒரு புவியியல் அலகில், அந்த புவியியல் அலகு என்று சொல்லும் பொழுது அது உலகமாக இருக்கலாம், அல்லது கண்டமாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம், நாட்டின் ஒரு மாவட்டம், ஏதாவது ஒரு நகரம் அதாக இருக்கலாம். அந்த பிரதேசத்தில் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் வாழும் மொத்த மக்களின் எண்ணிக்கை குடித்தொகை என வரவிலக்கணப்படுத்தப்படுகின்றது. அதாவது குடித்தொகை என்றால் குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் அல்லது புவியியல் அலகு ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வாழ்கின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கை குடித்தொகை என வரவிலக்கணப்படுத்த முடியும். இதன்படி அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உலகம் முழுவதும் வாழும் மொத்த மக்களின் எண்ணிக்கை குடித்தொகை என குறிப்பிடலாம். உதாரணமாக 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி உலகின் குடித்தொகை 7 பில்லியன் குறிப்பிடப்பட்டிருந்தது. 2018 இது 7.5 பில்லியனாக அதிகரித்தது. 2050 9.8 பில்லியனாகவும் 2100 இது 11.2 பில்லியனாகவும் அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக நீங்கள் குடித்தொகை அடர்த்தி என்றால் என்ன என்று நோக்கினால், குடித்தொகை என்ற வரவிலக்கணத்துக்கும் குடித்தொகை அடர்த்திக்கும் ஒரு சிறிது வேறுபாடு காணப்படுது. அதை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டில் அல்லது ஒரு குறித்த பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் குறித்த ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வாழ்கின்ற மக்களின் எண்ணிக்கை குடித்தொகை அடர்த்தி என கூறப்படுகின்றது. குடித்தொகைக்கும் குடித்தொகை அடர்த்திக்கும் இடையில் உள்ள வேறுபாடை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது குறிப்பிட்ட ஒரு நாட்டில் அல்லது ஒரு குறித்த பிரதேசத்தில் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் குறித்த ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வாழ்கின்ற மக்களின் எண்ணிக்கை குடித்தொகை அடர்த்தி எனப்படுகின்றது. அதன்படி இன்று உலக மக்களின் சனத்தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு 50ஆக காணப்படுகின்றது. குடித்தொகை வளர்ச்சி என்றால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சனத்தொகை தொடர்பான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட காலத்தில் இருந்து இந்த குடித்தொகையிலே ஒரு அதிகரிப்பு நிலை தான் காணப்படுகின்றது. அப்போ குடித்தொகை வளர்ச்சி எண்ணைக்குள்ளே அது அதிகரிப்பையும் காட்டலாம், குறைவினையும் காட்டலாம். ஆனால் குடித்தொகை கணக்கிடப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அது அதிகரித்து கொண்டே செல்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. குடித்தொகையில் அதிகரிப்பு ஏற்படுவது இறப்பு வீதத்தினை விட பிறப்பு வீதம் அதிகரிக்கும் போது. இந்த குடித்தொகையின் வளர்ச்சி காலகட்டங்களை நாங்கள் 2 வகையில் நோக்கலாம். ஒன்று வளர்ச்சி வீதம் மிக குறைவாக இருந்த ஆரம்ப காலம், அது கிறிஸ்துக்கு பின் 1750 வரையான காலகட்டமாக காணப்படுது. 2வது மிக வேகமாக வளர்ச்சியடைந்த காலம் 1750 இன்று வரை இந்த குடித்தொகை மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்றது. இந்த குடித்தொகை வளர்ச்சி தொடர்பான ஒரு வரைவு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் இருந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த குடித்தொகை எவ்வாறு பில்லியனாக வளர்ச்சியடைந்து சென்றிருக்கிறது என்பதை. இதில் உங்களுக்கு ஒரு அட்டவணை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த குடித்தொகை பில்லியனிலிருந்து 1 பில்லியனிலிருந்து அதிகரித்து செல்வதற்கு எடுக்கின்ற காலம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடித்தொகை 1 பில்லியனிலிருந்து 2 பில்லியனாக அதிகரிக்கிறதுக்கு ஏறத்தாழ 127 ஆண்டுகள் எடுத்திருக்கு. அதேவேளை 2 பில்லியனிலிருந்து 3 பில்லியனாக அதிகரிக்க 32 ஆண்டுகள் எடுத்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அதாவது குடித்தொகையில் அந்த பில்லியனில் அதிகரிக்கிறதுக்கு எடுக்கின்ற காலம் குறைவடைந்து செல்வதை நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். கிறிஸ்துக்கு பின் 1950ஆம் ஆண்டின் பின்னர் விருத்தியடைந்து வரும் நாடுகளில் குடித்தொகை வேகமாக அதிகரித்து வருகிறது. உங்களுக்கு தெரியும் விருத்தியடைந்து வருகின்ற நாடுகள் என்றால் எவை என்று. இப்போ உங்களுக்கு 2013ஆம் ஆண்டு இந்த வளர்ச்சி அடிப்படையில் கொண்ட ஒரு வினா வந்திருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அதில் ஒரு கேள்வி, பின்வரும் வரைபடத்தினை பயன்படுத்தி 1950 2050 வரையான காலப்பகுதிக்கான உலக குடித்தொகை வளர்ச்சியில் காணப்படும் 2 முனைப்பான அம்சங்களை விவரிக்க 2 புள்ளிக்குரிய
உரிய வினாவாக இது அமைந்திருக்கு. ஒரு படம் உங்களுக்கு தந்திருக்கு. அந்த படத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கிடையச்சிலை ஆண்டுகளும் குத்தச்சிலை சனத்தொகைன்ற பில்லியனில் சனத்தொகைன்ற அளவும் தந்திருக்கு. அதோட 3 விதமான நாடுகள், ஒன்று குறைவிருத்தி நாடுகள், மிக குறைவிருத்தி நாடுகள், நன்கு விருத்தி பெற்ற நாடுகள் என்ற 3 வகையில் இந்த நாடுகளின் சனத்தொகை அதிகரிப்பு தந்திருக்கு. அப்போ இதுக்கு நீங்கள் விடையளிக்கும் பொழுது 3 நாடுகளையும் குறிப்பிட்டு அது தொடர்பாக விடை அளிக்கக்கூடியதாக இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா 1950 2.5 பில்லியனாக இருந்த உலக சனத்தொகை 2050 9 பில்லியனாக தொடர்ந்து வளர்ச்சியடையும். இது பொதுவாக நீங்கள் அந்த கிராஃபை பார்த்த உடனே குறிப்பிட்டிருக்கிறீங்க. மற்றும் அபிவிருத்தி மற்றும் மிக குறைவிருத்தி நாடுகளின் சனத்தொகை வளர்ச்சி போக்கு காணப்படுகிறது. அதாவது 1.5 பில்லியனாக இருந்த சனத்தொகை 2050 8 பில்லியனாக அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக நீங்கள் ஒரு பாயிண்ட் எழுதலாம். மிக குறைவிருத்தி நாடுகளில் உயர்ந்த வளர்ச்சி போக்கு காணப்படுகின்றது. 50 3 பில்லியனாக இருந்த சனத்தொகை 2050 8 பில்லியனாக அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. அதேவேளை இந்த விருத்தி பெற்ற நாடுகள் என்று குறிப்பிட்ட நாடுகள சனத்தொகை எதுவித மாற்றமின்றி காணப்படுகிறது. 1950 1 பில்லியனாக இருந்தது, 2050 1 பில்லியனாகவே வளர்ச்சியடைந்து காணப்படுகின்றது. இது அந்த வினாவுக்குரிய விடை நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். இதில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது குடித்தொகை பரம்பல். இந்த குடித்தொகை பரம்பலை நாங்கள் 3 வகையில் நோக்கலாம். ஒன்று பூகோள ரீதியான பரம்பல், அடுத்தது கண்ட ரீதியான பரம்பல், அடுத்தது நாடுகள் ரீதியான பரம்பல். பூகோள ரீதியான சனத்தொகை பரம்பல் என்றால் அதில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று சனத்தொகை அடர்த்தி கூடிய பிரதேசங்கள், சனத்தொகை அடர்த்தி குறைந்த பிரதேசங்கள், நடுத்தர சனத்தொகை அடர்த்தியுடைய பிரதேசங்கள் என பாகுபடுத்தப்படுது. இதில் உங்களுக்கு இந்த கூடுதலாக வினாவாரது இந்த உலக சனத்தொகை அடர்த்தி கூடிய 4 பிரதேசங்களை குறிப்பிட சொல்லி தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. கடந்த கால வினாக்களில் இந்த கேள்வி தொடர்ந்து வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 4 இடங்கள், ஒன்று கிழக்காசிய பிராந்தியம், தென்கிழக்காசியா, தென்னாசியா, ஐரோப்பா ஆகிய 4 பிரதேசங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் கவனித்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா முதல் நாங்கள் குறிப்பிட்டிருந்த நாங்கள் இன்றைக்கு வட அமெரிக்காவை அடர்த்தி கூடிய வலயமாக நாங்கள் கருதப்படுவதில்லை. இப்போ இந்த உலகில் சனத்தொகை அடர்த்தி கூடிய 4 பிரதேசங்களும் குறித்து காட்டப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். ஒன்று ஐரோப்பா, தென்னாசியா, தென்கிழக்காசியா, கிழக்காசியா என்ற 4 பிரதேசங்கள் குடித்தொகை அடர்த்தி கூடிய பிரதேசங்களாக காணப்படுது. அடுத்ததாக சனத்தொகை அடர்த்தி குறைந்த பிரதேசங்களும் 4 காணப்படுது. அதாவது அதிக ஈரலிப்பான பிரதேசங்கள், அது கூட குறிப்பாக அமேசான் பிரதேசங்கள், அதிக வெப்ப பிரதேசம் என்றால் சகாரா போன்ற பாலைவன பிரதேசங்கள், உயரமான பிரதேசம் என்றால் மலை பிரதேசங்கள், அதிக குளிர் பிரதேசங்கள் என்று சொன்னால் இமயமலையை சேர்ந்த முனைவு பிரதேசங்கள், இதெல்லாம் அதிக குளிர் பிரதேசங்கள் என்று வரும். இதிலேயும் உங்களுக்கு இந்த சனத்தொகை அடர்த்தி குறைந்த 4 பிரதேசங்கள் குறித்து காட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது இந்த கண்டங்கள் வலயங்களின் அடிப்படையில் சனத்தொகை பரம்பல். இதில் உங்களுக்கு இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கண்ட ரீதியில் எவ்வாறு சனத்தொகை பரம்பி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கண்டங்களில் ஆசியா கண்டத்திலே தான் அதிகளவான சனத்தொகை பிறந்திருக்கு. குறிப்பாக 60.3 விதமான சனத்தொகை பிறந்துள்ளது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் 14.5 வீதம், ஐரோப்பா கண்டத்தில் 11.4 வீதமாகவும், வட அமெரிக்காவில் 7.6 வீதமாகவும், தென் அமெரிக்காவில் 5.6 வீதமாகவும், ஓசானியாவில் 0.6 வீதமாக காணப்படும். இந்த ஓசானியா பிரதேசம் என்று குறிப்பிடுறது ஆஸ்திரேலியாவையும் ஆஸ்திரேலியாவை சூழ்ந்து காணப்படுகின்ற தீவுகளிலேயும் உள்ள சனத்தொகை ஆகும். இந்த உலக சனத்தொகை பரம்பலில் அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் நாடுகள் ரீதியான சனத்தொகை. சில வேளை உங்களுக்கு பரீட்சையில் இப்படி ஒரு அட்டவணையை தந்துட்டு 2 மார்க்ஸுக்கு கேட்கலாம். 2015 2050 சனத்தொகைக்கு இடையில் காணப்படுகின்ற வேறுபாடுகள் என்ன? நீங்கள் 2015 50 பார்த்தீங்கன்னா 10 நாடுகள் தந்திருக்கு. இந்த 10 நாடுகளுக்குரிய அந்த ரேஞ்ச் மாறி இருக்கிறத பாருங்கள். 2015 சீனா உலக சனத்தொகையில் முன்னணி இருந்த நாடு, 2050 அந்த இடத்தை இந்தியா பெற்றுக்கொண்டு 2ஆம் இடத்துக்கு சீனா வருகிறது. அதே மாதிரி அந்த ரஷ்யா, கடைசியில் உள்ள மெக்சிகோ போன்ற நாடுகள் 2080ஆம் ஆண்டு காணப்படவில்லை. அவை இந்த குடித்தொகையின் அளவை விட கொங்கோ குடியரசு, எதியோப்பியா போன்ற நாடுகளின் சனத்தொகை வளர்ச்சியடைந்ததாக காணப்படுகின்றது. இதை அவதானித்து இந்த 2 ஆண்டுகளுக்கும் இடையில் குறிப்பிட வேண்டும். அடுத்தது பார்ப்போம்னா இந்த
சனத்தொகையின் சமனற்ற பெரம்பலில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள். இப்போ நாங்கள் முதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உலகின்ற சனத்தொகை பெரம்பல் 50 உண்டு. அந்த 50 எல்லா இடமும் சமனாக இல்லை. சில குறிப்பிட்ட இடங்கள் இப்போ கங்கை சமவெளி அங்கே பார்த்திங்கன்னா சதுர கிலோமீட்டருக்கு 7000 மக்கள் வாழ்கிறார்கள். அப்போ இவ்வாறு சனத்தொகை பெரம்பலில் இந்த வேறுபாடு காணப்படுவதற்கான காரணம் என்று பார்த்தோம்னா பௌதிக காரணிகள். இந்த பௌதிக காரணிகளில் காலநிலை, தரைத்தோற்ற வேறுபாடு, நீர்வசதி, மண், இயற்கை வளம், இயற்கை தாவர பெரம்பல் போன்றனவும், மானுட காரணிகள், வியாபாரம் அல்லது வர்த்தகம், நகராக்கம், தொடர்பாடல், அரசியல் காரணிகள் போன்றவும் செல்வாக்கு செலுத்துது. அப்போ உங்களுக்கு இந்த காலநிலை காரணிகள் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா காலநிலை அடிப்படையில் எவ்வாறு சனத்தொகை பெரம்பல் தீர்மானிக்கப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இடவெப்ப கால பிரதேசங்களில் அதிக சனத்தொகை அடர்த்தி காணப்படுகின்றது. அதேவேளை அயன பிரதேசம், அயன ஈரலிப்பான பிரதேசங்களில் சனத்தொகை அடர்த்தி குறைவாக காணப்படுது. அப்போ தரைத்தோற்றத்தை எடுத்து பார்த்தோம்னா சமதரியான நிலப்பரப்பில் சனத்தொகை அடர்த்தி அதிகமாக காணப்படும். உயரமான பிரதேசங்களில் சனத்தொகை அடர்த்தி குறைவாக காணப்படுகின்றது. அதே மாதிரி தான் நீங்கள் எழுத வேண்டிய அடுத்தது அந்த ஒவ்வொரு பௌதிக காரணிகளுக்கும் உடைய விளக்கத்தை கூறி எழுதி கொண்டு போங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பாஸ் பேப்பரில் ஒரு கேள்வி வந்திருக்குது. உலக சனத்தொகை அடர்த்தி கூடிய 4 பிரதேசங்களை குறித்து பெயரிடுக. உலகப்படம் உங்களுக்கு தந்திருப்பினோம். அதில் இந்த 4 பிரதேசங்களை நீங்கள் குறித்து பெயரிடுவீர்கள். ஒரு இடத்துக்கு அரை புள்ளி வீதம், 4 பிரதேசத்துக்கு 2 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதில் இன்னொரு கேள்வி வந்திருக்கு. உலகின் சமனற்ற சனத்தொகை பெரம்பலானது பௌதிக மற்றும் மாண்ட காரணிகள் இரண்டினதும் விளைவாகும். அதுக்கு இலங்கை தவிர்ந்த ஏனைய நாடுகளிலிருந்து உதாரணங்கள் தந்து இவற்றினை பரிசீலிக்க வேண்டாம். நீங்கள் பௌதிக காரணிகள் 2 குறிக்கணும். இப்போ சனத்தொகை 5ஆக காணப்படுவதற்கு பாதகமான பௌதிக காரணிகள் எவை என்று குறிப்பிட்டு அவற்றை செல்வாக்க விளக்க வேணும். அதே மாதிரி சாதகமான காரணிகள் எவை என்று சொல்லி அந்த பௌதிக காரணிகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிற என்று குறிப்பிட்டு நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கேள்வி தொடர்ந்து வருவதை நீங்கள் அவதானிச்சுக்கலாம். 2016ஆம் ஆண்டும் அதே கேள்வி வந்திருக்கு. குடித்தொகை பெரம்பலை பாதிக்கின்ற 4 காரணிகளை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்டால் நீங்கள் பௌதிக காரணிகள் 2 எழுதணும். அதே வேளை மாண்ட காரணிகளும் 2 எழுத வேணும். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வினா 2016 வந்திருக்கு. அட்டவணை ஒன்றில் தரப்பட்ட தரவிலிருந்து இனங்காணக்கூடிய உலக குடித்தொகை பெரம்பலின் 4 முனைப்பான அம்சங்களை சுருக்கமாக விவரிக்கன்னு சொல்லி 6 புள்ளி தந்திருக்கு. அப்போ நீங்கள் இந்த அட்டவணையை மிக அவதானமாக கவனிக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா வருடம் 1900, 1950, 2000, 2050 என்று சொல்லி 4 வருடங்கள் தந்திருக்கணும். அதே போல் அந்த விருத்தி அடைந்து வரும் உலகம் என்று மொத்தமாக அதில் பிறகு ஒவ்வொன்றும் பிரித்து தந்திருக்கு. அதே மாதிரி விருத்தி அடைந்த உலகம் என்று சொல்லி குறிப்பிட்டுட்டு பிறகு அதுக்குள்ளே விருத்தி அடைந்த உலகத்தில் அடங்குகின்ற பிரதேசங்களுடைய சனத்தொகை பெரம்பல் தந்திருக்கு. அப்போ நீங்கள் முதல் பார்த்துட்டு இதில் அந்த எழுதுவீங்கள். விருத்தி அடைந்து வரும் உலகத்தில் உலக சனத்தொகையின் அளவு அதிகமாக காணப்படுது. விருத்தி அடைந்த உலகத்தில் சனத்தொகையின் அளவு குறைவாக காணப்படுது. 2 பேர் இந்த ஆப்பிரிக்காவில் எப்படி காணப்படுது சனத்தொகை பெரம்பல், ஆசியாவில் எவ்வாறு காணப்படுது. ஆசியாண்ட போக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அதிக சனத்தொகை கொண்ட பிரதேசமாக காணப்பட்டாலும் கூட அதில் ஒரு வீழ்ச்சித்தன்மை காணப்படுகிறது என்று எழுதுவீங்கள். அது மாதிரி விருத்தி அடைந்து வரும் உலகத்திலேயும் ஐரோப்பாண்ட சனத்தொகை பெரம்பலில் காணப்படுகின்ற வேறுபாடுகளை குறிப்பிட்டு விளக்கம் எழுதி கொண்டு போவீங்கள். அடுத்ததாக அதுக்கு உரிய விடை அது இப்படி குறிப்பிடப்பட்டிருக்குது. நீங்கள் அதை பார்த்து விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அடுத்த இன்னொரு கேள்வி வந்திருக்கு உங்களுக்கு. அதை மேலே 2 உம்மால் இனங்காணப்பட்ட குடித்தொகை பெரம்பலின் முனைப்பான அம்சங்களுக்கு பொறுப்பான 3 காரணிகளை சுருக்கமாக ஆராய்க. வடிவம் 3 காரணி எழுதினா தான் உங்களுக்கு 6 புள்ளிகள் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் 2 காரணி எழுதினீங்கன்னா 4 புள்ளி தான் பெறும். அப்போ 3 காரணியும் தெளிவாக எழுத வேண்டும். அப்போ உலக குடித்தொகையில் உயர்ந்த சதவீதத்தினை ஆசியா கொண்டுள்ளது. அப்போ ஆசியாவில் அந்த சனத்தொகை அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம்னா உலக சனத்தொகையில் இன்றைக்கு முக்கியம் பெறுகின்ற 2 நாடுகள் இந்தியாவும் சீனாவும் ஆசியா கண்டத்திலே தான் அமைந்துள்ளன. அதனால் இந்த சனத்தொகை அடர்த்தி ஆசியாவில் கூடவாக காணப்படுது. அதேவேளை ஆசிய பிரதேசம் விவசாயத்தின் காரணமாக அந்த வரலாற்று ரீதியாகவே அதிக சனத்தொகை கொண்ட பிரதேசமாக காணப்படுது. விவசாய நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கு அதிக தொழிலாளர் தேவைப்படுவது நம்மளுக்கு தெரியும். அப்போ அங்கே சனத்தொகை அடர்த்தி அதிகமாக காணப்படுகின்றது. ஆசிய நாடுகளில் பிறப்பு வீதம் சார்பளவில் உயர்வாகத்தான் காணப்படுது. அந்த உயர்வான சனத்தொகை கட்டமைப்பு வளர்ச்சிக்கு ஆசிய நாடுகள் சாதகமாக இருக்குது. சில ஆசிய நாடுகளில் குடும்ப திட்டமிடல் தீவிரமாக அமலாக்கப்படுவதனால் பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது.
ஆசியா வச்சு கொண்டு எழுதியிருக்கிறீங்க. அடுத்தது ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா பிறப்பு வீதம் குறைந்த நிலையில் காணப்படுது. சனத்தொகை ஐரோப்பிய நாடுகளில் வீழ்ச்சியடைந்து காணப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளின் குடித்தொகை வயது சனத்தொகை வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை என்ற ரீதியில் அதை எழுதுவீங்கள். ஆப்பிரிக்க நாடுகளின் குடித்தொகை பெருமன் அதிகரித்து வருகின்ற நிலைமையை காணலாம். இதில் அடுத்த கேள்வி உங்களுக்கு 4ஆவதாக தந்திருந்தவை, உலக குடித்தொகை பரம்பல் பண்புகளுடன் இணைந்து காணப்படும் 4 பிரச்சனைகளை சுருக்கமாக ஆராய்க. இதில் அந்த பிரச்சனை தந்திருக்கு. வளங்களின் மீதான அமுக்கம், சூழலின் தரமிழப்பு, வீட்டு வசதியின்மை, வறுமை, தொழிலாளர் பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனைகள் எவ்வாறு சனத்தொகையில் செல்வாக்கு செலுத்துது, சனத்தொகை இது எவ்வாறு பாதிக்கின்றதுன்றதை நீங்கள் குறிப்பிட்டு எழுதினீங்கண்டா சரி. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது குடித்தொகை கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு என்று பார்த்தோம்னா 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று வயது, பால். வயது ரீதியாக ஆண் பெண் என்ற ரீதியில் இந்த குடித்தொகை கட்டமைப்பு நாடுகள் ரீதியாக எவ்வாறு பரம்பி காணப்படுகிறது என்பதை நாங்கள் கவனித்து கொள்ளலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2015, 2017, 20களில் இதில் ஆண்கள பெண்கள சனத்தொகை வீதம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இந்த நாட்டின் குடித்தொகையை நீங்கள் இந்த வயது பால் கட்டமைப்பில் நீங்கள் செய்முறை புவியியலில் பார்த்துருப்பீங்க, பிரமிட் பார் வரைஞ்சிருப்பீங்க. அதன் மூலம் இந்த வயது கட்டமைப்பு பிரமிட் வரைவுகளாக வரையப்படுகின்றன. இந்த பிறப்பு வீதம் இறப்பு வீதத்துக்கு ஏற்ப வரையப்படுகின்ற இந்த பிரமிட் பார் 4 வகைப்படும். அதில் வந்தீங்கன்னா பிரமிட் ஆரம்ப நிலை, வளர்ச்சி கட்டம், நிலையான கட்டம், ஸ்திர நிலை என்று 4 கட்டங்களை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த 4 கட்டத்தில் ஆரம்ப நிலை கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிறப்பு வீதம் இறப்பு வீதம் 2ம் உயர்வாக காணப்படுது. உங்களுக்கு தெரியும், இதில் ஆண்களும் பெண்களும் குறித்து காட்டப்பட்டிருக்குது, வயது குறித்து காட்டப்பட்டிருக்கு, அதை அவதானிக்கிறீங்க. அதில் 1வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 65 வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து இருக்கிறதை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த வளர்ச்சி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கட்டத்தில் அதோடைய ஒப்படைக்குள்ள பிறப்பு வீதம் குறைந்து நடுத்தர வயது மக்களுடைய பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் குறைவடைந்து அதே நேரம் ஆயுள் எதிர்பார்க்கையில் சிறிது அதிகரிப்பு காணப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நிலையான காலகட்டத்தில் பிறப்பு வீதத்தில் வீழ்ச்சி நிலையை காணப்பட்டு அதேவேளை ஆயுள் எதிர்பார்ப்பில் ஒரு அதிகரித்த நிலையை காணப்படுது. ஸ்திர நிலையான 4வது கட்டத்திலேயும் பிறப்பு வீதத்தில் வீழ்ச்சியும் இறப்பு வீதம் அல்லது ஆயுள் எதிர்பார்க்கையிலே அதிகரிப்பு நிலையும் காணப்படுவதை அவதானிக்கலாம். இப்போ உங்களுக்கு 2013ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வினா தரப்பட்டிருந்தது. குடித்தொகை கூம்பகங்களில் 2 பிரதான வகைகளை புனியா வரைபடங்கள் மூலம் வரைந்து அவை ஒவ்வொன்றினதும் வெவ்வேறு வடிவங்களுக்கான 2 காரணங்களை தருக 4 புள்ளி. அப்போ இந்த கூம்பகம் வரைஞ்சிருக்கு பாருங்க, ஒன்று விரிவு கூம்பகம், மற்றது சுருக்க கூம்பகம். 2ம் வரைகிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றுபடி 2 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த விரிவு கூம்பகத்தின் பண்பு பார்த்தீங்கன்னா 2 எழுத வேணும் நீங்கள். 1 பாயிண்ட்ஸுக்கு 0.5 படி, 2 பாயிண்ட்ஸுக்கும் 1 புள்ளிகள் வழங்கப்படும். இந்த விரிவு கூம்பகம் வளர்முக நாடுகளுக்குரியதாக உள்ளது. இங்கே உயர் இறப்பு வீதம் காணப்படுது, உயர் பிறப்பு வீதம் காணப்படுது, குறைந்த வாழ்க்கை எதிர்பார்ப்பு காலம். இவ்வளோ எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 புள்ளி அதுக்கு வழங்கப்படும். அடுத்தது சுருங்க கூம்பகத்தின் பண்பெழுதைக்குள்ளே நீங்கள் கவனிக்க வேண்டும். இது விருத்தி அடைந்துள்ள நாடுகளுக்குரிய கூம்பாக காணப்படும். இங்கே இறப்பு வீதம் குறைவாக இருக்கும், அதே மாதிரி பிறப்பு வீதமும் குறைவாக இருக்குது. ஆனால் நீண்ட வாழ்க்கை எதிர்பார்ப்பு காலம் அல்லது ஆயுள் எதிர்பார்ப்பு காணப்படும். அப்போ நீங்கள் 2க்கும் எழுதினீங்கன்னா 1 புள்ளிப்படி 2 புள்ளி, அப்போ மொத்தம் 4 புள்ளிகளும் வழங்கப்படும். 2017ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்த கூம்பகத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையின் அடிப்படையில் உங்களுக்கு வினாவப்பட்டிருக்குது. அதை பார்த்தீங்கன்னா 2 கூம்பகம் உங்களுக்கு தந்திருக்கு. 2015க்குரியதும் 2030க்கும் உரிய கூம்பகங்கள் உங்களுக்கு தந்து அதில் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குது. வினா ஒன்று, இந்த வரைபடம் ஏயில் காட்டப்பட்டுள்ள 2015 இலங்கையின் வயது கட்டமைப்பில் காணக்கூடிய 2 முனைப்பான அம்சங்களை குறிப்பிடுக. அதாவது 2015 கூம்பை நீங்கள் அவதானித்து இதற்கு விடை எழுத வேண்டும். அப்போ வளர்முக நாடுகளின் பொதுவான வயது கட்டமைப்பினை காட்டுகின்றது. அதில் சனத்தொகையில் சிறுவர்களின் வீதாசரம் உயர்வாக காணப்படுகிறது. வயது வந்தோர் பிரிவில் குறைவான மக்களின் எண்ணிக்கை காணப்படுகின்றது. வயது பிரிவுகளில் ஆண் பெண் சனத்தொகை வீதாசாரத்தில் தெளிவான வேறுபாடுகள் இல்லை என்று நீங்கள் எழுதினீங்கன்னா அதுக்குரிய உங்களோட 2 புள்ளிகளும் வழங்கப்படும். அடுத்த 2வது வினாதில் வரைபடம் ஏபி ஆகியவற்றினால் எடுத்து காட்டப்பட்டுள்ள 2015, 2030 ஆகிய ஆண்டுகளின்
இலங்கையின் வயது கட்டமைப்பில் ஏற்படும் 2 மாற்றங்களை கேட்டிருக்கு. அப்போ 2 படத்தையும் நீங்கள் அவதானிக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா சனத்தொகையின் சிறுவரின் வீதாசாரத்தில் வீழ்ச்சி நிலை 2015 30 ஒப்பிட்டு நீங்கள் எழுதணும். மற்ற சனத்தொகையில் உள்ள வயது வந்தோரின் தொகையில் அதிகரிப்பு காணப்படுது. வயது முதிர்ந்த ஆண்களும் பார்க்க பெண்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள். அப்போ இளவயது மற்றும் வயது முதிர்ந்த வயது பிரிவுகளுடன் ஒப்பிடமிடத்து தொழில் செய்யக்கூடிய மக்களின் வயது விகிதாசாரம் விரிவடைந்து காணப்படுகிறது. விருத்தி அடைந்த நாடுகளில் காணப்படும் பொதுவான அம்சம் ஒன்றினை நோக்கி இந்த வயது கட்டமைப்பு மாற்றமடைந்து செல்கின்றது என்ற பாதை நீங்கள் இதில் எழுதினீங்கன்னா அதுக்குரிய புள்ளி உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்த வினா, இலங்கையின் வயது கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏதுவான 3 காரணிகளை ஆராய்க என்று கேட்டிருக்கு. அப்போ நீங்கள் 3 காரணிகளை விளக்கமாக எழுத வேணும். ஒன்று பிறப்புக்கள் கருவளத்தில் வீழ்ச்சி, அது நீங்கள் வடிவாக எழுதணும். பிறப்புக்கள் வீழ்ச்சி அடைவதற்கான காரணம், கருவளத்தில் வீழ்ச்சி நிலை ஏற்படுவதற்கான காரணம் அதை எழுதுவீங்க. பெண்களுடைய வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி வசதிகள், அதனால் திருமண வயது பின்தள்ளி போகிறது, அதெல்லாம் குறிப்பிட்டு எழுதுவீங்க. அடுத்தது வாழ்க்கை எதிர்பார்ப்பு காலத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எதிர்பார்ப்பு காலம் அதிகரிக்கிறதுல செல்வாக்கு செலுத்தின காரணிகள் போஷாக்கான உணவு, மருத்துவ சுகாதார வசதிகள், சுகாதாரமான வாழிடம், குடிநீர் வசதி என்று குறிப்பிட்டு அதை எழுதினீங்கன்னா அதன் காரணமாக அந்த வாழ்க்கை எதிர்பார்ப்பு காலத்தில் அதிகரிப்பு ஏற்படுகிறது. அந்த பெண்களின் வாழ்வு எதிர்பார்ப்பு காலத்தில் ஏற்பட்டு வரும் அதிகரிப்பும் காணப்படுகின்றது. அதையும் குறிப்பிட்டு விளக்கமாக நீங்கள் எழுதினீங்கன்னா அந்த 3 காயின்ஸுக்கு உரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதில் 4வது கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. இலங்கையின் வயது கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்களின் காரணமாக இடம்பெற்று வரும் 3 சமூக பொருளாதார விளைவுகளை சுருக்கமாக விவரிக்க என்று சொல்லி 6 புள்ளிகள். அப்போ நீங்கள் 3 எழுதினீங்கன்றால் ஒவ்வொன்றுக்கும் 2 படி 6 புள்ளிகள் வழங்கப்படும். அந்த விடையை பார்த்தோம்னா அதில் சனத்தொகையில் சேர்க்கப்படும் சிறுவர்களின் அளவில் வீழ்ச்சி நிலை, அதாவது பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடைவதனால சிறுவர்களின் நிலையிலும் வீழ்ச்சி காணப்படுது. சிறுவர் தங்கி வாழ்தலில் வீழ்ச்சி, சிறுவர் பிறப்பு வீதம் குறைந்திருந்தால் தங்கி வாழ்வோரிலும் அவர் வீழ்ச்சியிலேயே காட்டப்படும். முதியோர் தங்கி வாழ்தல் அதிகரிப்பு, ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகரித்தால் முதியோர் தொகை அதிகரிக்கிறது. அப்போ அவர்கள் தங்கி வாழ்தலில் அதிகரிப்பு. அதால் என்ன நடக்கும், சனத்தொகையில் வயது முதிர்ந்தோர் தொடர்பான பிரச்சனைகள் வெளிவரும். அதில் பொருளாதார மருத்துவ செலவுகள் அதிகரிப்பு. இவர் இந்த முதியோர் தொகை உற்பத்தி திறன்மிக்க வேலைப்படையில் ஈடுபடுபவர்கள் அல்ல, அவர் வேலைப்படையில் பங்களிப்பு குறைவடைந்திருப்பவர்கள். அதனால் அந்த பொருளாதார மருத்துவ செலவுகள் அவர்களுக்காக அதிகரித்த நிலையில் காணப்படும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது, இப்போ பார்த்தோம் சனத்தொகை என்றால் என்னென்று பார்த்துட்டோம், சனத்தொகை பெரம்பல் பார்த்துட்டோம், அடுத்தது சனத்தொகை கட்டமைப்பு பார்த்துட்டோம். இதில் சனத்தொகை கூட்டு பார்க்க போகிறோம். இந்த சனத்தொகை கூட்டில் பார்த்தீங்கன்னா இனம், மதம், மொழி, பொருளாதார நடவடிக்கையில் இது குறிப்பிட்டு காட்டப்படும். அதில் இனத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஹாக்கசாய்ட், மங்கலாய்ட், நீக்ராய்ட் என இன அடிப்படையில் வகைப்படுத்தப்படும். மதம் என்று பார்த்தோம்னா இப்போ கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், மற்றது பௌத்த மதம், இந்து மதம் என்ற அடிப்படையில் இந்த சனத்தொகையை நாங்கள் பாகுபடுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும். மொழி அடிப்படையில் சீன மொழி, ஆங்கில மொழி, பிரெஞ்சு மொழி, ஜப்பான், ஜெர்மன், தமிழ் மொழி என்ற ரீதியில் இந்த மொழி அடிப்படையிலான சேர்க்கையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதார அடிப்படையில் என்று சொன்னால் கிராமத்தில் என்று சொன்னால் விவசாய பொருளாதாரம், கைத்தொழில் பொருளாதாரம் என்ற அடிப்படையில் இதை நாங்கள் வகைப்படுத்தி பார்க்கலாம். அடுத்து நாங்கள் சனத்தொகையுடைய தொடர்புடைய பிரச்சனைகள் மிகவும் முக்கியமானது. இதில் முதலாவது உங்களுக்கு குறித்து காட்டப்பட்டிருக்கு, முதியோர் சனத்தொகை அதிகரித்தல், விசேட தேவையுடையோர், மற்றது பால்நிலை தொடர்பான பிரச்சனைகள், வறுமை, உணவு பாதுகாப்பு, இந்த தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறது முதியோர் சனத்தொகை அதிகரித்தல். இந்த இன்றைக்கு உலக நாடுகள் கணக்க எதிர்கொள்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த முதுமை அடைதல் அல்லது முதியோர் தொகை அதிகரித்தல். முதுமை அடைதல் என்றது சனத்தொகை வயது கட்டமைப்பில் முதியோர் தொகை அளவு அதிகரித்து செல்வதை தான் குறிக்கின்றது. அதில் இறப்பு வீதம், பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்தமையும் ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகரித்தமையும் தான் இந்த முதியோர் தொகை அதிகரிப்பதற்கான காரணமாக காணப்படுது. இப்போ ஐக்கிய நாடுகள் சபையின் வரவிலக்கணம் சொல்லுது என்னென்னு சொன்னால் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதியவர்கள் என சொல்லி அதை வரையறை செய்கின்றது. இப்போ 2009ஆம் ஆண்டில் உலக சனத்தொகையில் 11% 60 வயதை அடைந்தவர்களாக காணப்பட்டார். இது ஒரு விஞ்ஞான ரீதியான செயற்பாடாக இருந்தாலும் கூட இந்த முதியோர் தொகை அதிகரிக்கிறது பொருளாதாரத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் ஒரு செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணியாக காணப்படுகிறது.
அப்போ இந்த முதுமையடைதல் சனத்தொகை வந்து அந்த உற்பத்தி செயற்பாடுகளை விட நுகர்வு மீது செல்வாக்கு செலுத்தும். இதில் உங்களுக்கு ஒரு பல்தேர்வு வினாவில் கூட ஒரு வினா வரலாம். இந்த முதுமையடைதலால் ஒரு நாட்டில் முதுமை அடைந்திருந்தால் அவர்கள் என்ன கூடுதலாக இதில் செல்வாக்கு செலுத்துவார்கள், உற்பத்தி மீதா அல்லது நுகர்வு மீதா என்ற ஒரு அடிப்படையில் வினாக்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் இதில் இவர்கள் வந்து நுகர்வு ஓராக காணப்படுவார்களே தவிர உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள். அதனால தான் ஒரு நாட்டின் முதியோர் தொகையை அதிகரிக்கிறது வந்து பிரச்சனையாக காணப்படுகின்றது. அதோடு இவர்கள் ஊழிய படையிலிருந்து விலகியவர்களாக இருப்பார். அதாவது அதால் இவர்களாலே எந்த விதமான பொருளாதார நடவடிக்கையில் ஊழியர் தொழில் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறதுனால அவர்களுடைய அதிகரிப்பு வந்து நாடுகளுக்கு ஒரு பிரச்சனையாக காணப்படுது. அடுத்த 4வது வினா 2013 கேட்டப்பட்டது. அண்மை காலங்களில் இலங்கையின் குடித்தொகையில் வயது முதிர்ந்த பிரிவினர் சதவீதத்தில் ஏற்பட்ட அதிகரிப்புக்கு பங்களித்த 2 காரணிகளை ஆராய்க. அப்போ ஒவ்வொரு காரணிக்கும் 3 புள்ளிகள் படி உங்களுக்கு 2 காரணியும் நீங்கள் எழுதினால் 6 புள்ளிகள் வழங்கப்படும். அப்போ முதியோர் தொகை அதிகரிப்புக்கான ஒன்று காரணம் வந்து வாழ்வு எதிர்பார்ப்பு காலத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு, 2வது நவீன மருத்துவ சுகாதார வசதிகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு என்று 2 விஷயங்களையும் குறிப்பிட்டு விளக்குவீங்கள். அடுத்தது பார்த்தோம்னா பொருத்தமான சுகநல வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட அதிகரிப்பு, முதிர்ந்த வயது நிரப்புகளின் வீழ்ச்சி, அந்த ஆயுள் எதிர்பார்ப்பிலையும் பெண்களுடைய ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகமாக காணப்படுது. அப்போ வயது முதிர்ந்த சனத்தொகைக்கு கிடைக்கக்கூடிய சுகநல வசதிகளின் அதிகரிப்பு வழங்கப்படுது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்கள், இப்போ ஓய்வூதியம் கூட முதியவர்களுக்கு வழங்குகிற ஒரு நிலை காணப்படுகின்றது. அப்போ இறப்பு வீத வீழ்ச்சியுடன் இணைந்ததாக கருவள வீழ்ச்சியிலையும் காணப்படுகின்ற ஒரு தாக்கம் ஏற்படுகின்றது. இந்த பால்நிலை தொடர்பான பிரச்சினை, இந்த பால்நிலை தொடர்பான என்று பார்த்தோம்னா சனத்தொகையில் பெண் ஆண் என்ற வகையில் சமூகத்தில் காணப்பட வேறுபாட்டுத்தான் இந்த பால்நிலை தொடர்பானது என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. இப்போ சமூக அடிப்படையில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும், நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அப்போ இதுலேயும் பெண்களில் பார்த்திங்கன்னா அவைக்கு சமயம் மற்ற குல அடிப்படையில் அவர்களுக்கு உரிய பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடுகிறது. என்றாலும் இப்போ அண்மை காலத்தில் அது இந்த பண்பு குறைவடைந்து வருவதை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த உலக சனத்தொகையின் இயங்குதன்மையில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்று கேட்டிருக்கு. அடுத்த தேர்ச்சி மட்டம், 2வது தேர்ச்சி மட்டம். அதில் பார்த்தீங்கன்னா பிரதேசம் ஒன்றின் சனத்தொகையில் தொடர்ச்சியாக நிகழும் மாற்றங்கள் குடித்தொகையின் இயங்குதன்மை என கருதப்படும். அப்போ சனத்தொகை இயங்குதன்மையை செல்வாக்கு செலுத்தும் காரணிகளுக்கு இங்கே ஒரு சமன்பாடு ஒன்று காட்சிப்படுத்தப்படுது. பாருங்க, அதுதான் நீங்கள் அதில் P = B D +- அதில் P வந்து சனத்தொகை, B வந்து பிறப்பு, D வந்து இறப்பு, M வந்து இடப்பெயர்வை குறிப்பிடுது. அப்போ சமன்பாட்டுக்கு ஏற்ப நாட்டும் சனத்தொகையை கணிப்பிடும் பொழுது பிறப்பு எண்ணிக்கையிலிருந்து இறப்பு எண்ணிக்கை கழிக்கப்பட்டு அதனுடன் இடப்பெயர்வு எண்ணிக்கை ஒன்று கூட்ட வேணும் அல்லது கழிக்க வேணும். இதன் அடிப்படையில் சனத்தொகையின் அதிகரிப்பு அல்லது குறைவினை நாங்கள் இனங்காண முடியும். இந்த குடித்தொகையின் மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்றால் நாங்கள் அதில் 3 விஷயம் பார்க்குறோம். ஒன்று குடித்தொகை பருமனும் வளர்ச்சியும், குடித்தொகை பரவல், குடித்தொகையின் சேர்க்கையும் கட்டமைப்பும். இறப்பு வீதத்தில் ஏற்படுகின்ற சனத்தொகை மாறுபாடு சனத்தொகையின் இயற்கை வளர்ச்சி என கருதப்படுகின்றது. சனத்தொகையில் இறப்பு வீதத்தை விட பிறப்பு வீதம் அதிகரிப்பதனால சனத்தொகை வளர்ச்சி ஏற்படும். இந்த இறப்பு வீதம் காலத்துக்கேற்ப மற்றும் கால இடைவெளி அடிப்படையில் வேறுபடக்கூடியதாக காணப்படுது. இப்போ இயற்கை அதிகரிப்புடன் இடப்பெயர்வு மூலம் ஏற்படும் மாற்றத்தை சேர்க்கும் போது அது சனத்தொகை வளர்ச்சி என கருதப்படும். இப்போ அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் பிறப்பு வேறுபாடுகள், இப்போ உங்களுக்கு தெரியும் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இவை, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் இவை என்று சொல்லி அதுகளில் நாடுகளில் காணப்படுகின்ற பிறப்பு வேறுபாடுகள் தொடர்பாக பார்த்தோம்னா இந்த பிறப்பு வீதம் வந்து நாட்டின் முழு சனத்தொகையுடன் மொத்த பிறப்புகளை தொடர்படுத்தி கணிப்பதாக இந்த பெருமட்டமான பிறப்பு வீதம் காணப்படுகிறது. இப்போ ஒரு வருடத்தில் நட்டாண்டு சனத்தொகையில் 1000 பிறப்பிற்கு ஏற்படும் உயர்பிறப்புகளின் எண்ணிக்கை தான் பெருமட்டமான பிறப்பு வீதம் என கருதப்படுகின்றது. இப்போ அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பெருமட்டமான பிறப்பு வீதம் வந்து குறைவாக இருக்கும், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் கூடுதலாக காணப்படும். உதாரணமாக பார்த்திங்கன்னா 2014 ஆண்டின் கணிப்பீட்டின்படி ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகளின் பிறப்பு வீதம் வந்து 8.1 இருக்குது. அதே நேரம் இந்த நைகர், மாலி போன்ற ஆப்பிரிக்க நாடுகளின் பிறப்பு வீதத்தை பார்த்திங்கன்னா 45க்கு மேற்பட்டதாக காணப்படுது.
இலங்கையின் பிறப்பு வீதம் 16 ஆக காணப்படுகின்றது. அதே மாதிரி இந்த இறப்பு வீதத்திலேயும் வேறுபாடு காணப்படும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் இறப்பு வீத வேறுபாட்டை பார்த்தோம்னா ஒரு நாட்டின் நட்டாண்டு மொத்த சனத்தொகையுடன் மொத்த இறப்புகளை தொடர்படுத்தி இந்த பரமட்டமான இறப்பு வீதம் கணிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் நட்டாண்டு சனத்தொகையின் 1000 ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை பெருமட்டமான இறப்பு வீதம் எனப்படும். இதில் பார்த்தோம்னா அங்கேயும் இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் இறப்பு வீதத்தில் வேறுபாடு காணப்படுது. 2014 ஆண்டு தரவின்படி ஐக்கிய அமெரிக்காண்ட இறப்பு வீதம் 8.2 டென்மார்க்கின் 9 பிரான்சில் 8 காணப்படுது. அதேவேளை இந்த விருத்தி அடைந்து வரும் நாடுகளின் இறப்பு வீதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உயர்வாக காணப்படுது. குறிப்பாக சோமாலியாவில் 13.9 உக்ரைனில் 15.7 காணப்படுது. இதில் வேறுபாடாக இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடாக இருந்தாலும் அதின் இறப்பு வீதம் 6.1 காணப்படுது. இப்போ பெருமட்டமான பிறப்பு இறப்பு வீத வேறுபாட்டுக்கேற்ப ஒரு நாட்டின் இயற்கை அதிகரிப்பு வீதம் தீர்மானிக்கப்படுகின்றது. இப்போ அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் இயற்கை அதிகரிப்பு வீதம் குறைவாகவும் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளின் இயற்கை அதிகரிப்பு வீதம் உயர்வாகவும் காணப்படுகின்றது. தென்னாப்பிரிக்காவில் 0.48 ஐக்கிய ராச்சியத்தில் 0.77 காணப்படுது. அதே நேரம் லெபனானில் 9.4 சிம்பாப்வேயில் 4.4 காணப்பட. ஆனால் இலங்கை இதுக்கு விதிவிலக்காக 0.86 காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்ததாக ஒரு செக்ஷன் இருக்குது, மிக முக்கியமானது இடப்பெயர்வு. இப்போ இடப்பெயர்வு என்று சொன்னால் பூகோள ரீதியாக நிச்சயிக்கப்பட்ட புவியியல் எல்லைக்குள்ள மக்கள் தமது வளமையான வதிவிடத்தினை மாற்றியமைக்கும் செயற்பாடு இடப்பெயர்வு அல்லது குடிப்பெயர்வு என ஐக்கிய நாடுகள் சபை வரவிலக்கணம் செய்துள்ளது. உங்களுக்கு இது 2 புள்ளிக்குரிய வினாவாக கூட அமையலாம். இந்த இடப்பெயர்வு 2 வகைப்படும். ஒன்று உள்நாட்டு இடப்பெயர்வு, மற்றது சர்வதேச இடப்பெயர்வு என்று 2 வகைப்படும். இந்த உள்நாட்டு இடப்பெயர்வுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டோம்னா அதிൻ്റെ இடப்பெயர்வு இலங்கையின் 25 மாவட்டங்களில் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு இடம்பெயர்ந்து செல்வதாக இருக்கலாம். அந்த அவ்வாறு அவர்கள் இடம்பெயர்ந்து செல்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம்னா ஒன்று தொழிலாக இருக்கலாம், அல்லது கல்வி வசதி, கைத்தொழில், இட அமைவு, உள்கட்டமைப்பில் ஏற்பட்ட விருத்தி போன்ற காரணிகளை விட மீள்குடியேற்றம் போன்றனவும் இந்த உள்நாட்டு இடப்பெயர்வுக்கு சாதகமாக இருக்கலாம், ஏற்படுறதுக்கு ஒரு பின்னணியாக இருக்கலாம். அந்த நீங்கள் கவனிச்சிங்க, இந்த உள்நாட்டு இடப்பெயர்வு இடம்பெறும் பொழுது நாட்டின் சனத்தொகையின் எந்த வித மாற்றமும் ஏற்படாது. ஏனென்றால் அவர்கள் இந்த 25 மாவட்டத்துக்குள்ளே தான் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிறபடியால் நாட்டின் சனத்தொகை பெருமையில் இது தாக்கம் செலுத்தாது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது சர்வதேச இடப்பெயர்வு. இந்த சர்வதேச இடப்பெயர்வு என்று சொன்னால் உலக நாடுகளுக்கு இடையில் நிகழும் சனத்தொகையின் இடப்பெயர்வே சர்வதேச இடப்பெயர்வு எனப்படும். அப்போ சர்வதேச இடப்பெயர்வினை துரிதப்படுத்தும் காரணிகள் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் ஒன்று வதிவிடத்தை மாற்றுதலாக இருக்கலாம், தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம், அரசியல் பாதுகாப்பு, அகதிகளாகிறது, கல்வி நடவடிக்கை, ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக இவர்கள் தம்முடைய நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு இடம்பெயர்ந்து செல்வார்கள். இந்த இடப்பெயர்வில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை நாங்கள் 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று தள்ளுவிசை காரணிகள், அதாவது தள்ளுவிசைன்னா ஒரு நாட்டிலிருந்து அல்லது ஒரு பிரதேசத்தில் இருந்து அந்த மக்களை வெளியேறுவதற்கு தூண்டுகிற காரணிகள். உதாரணம் யுத்தம், வறுமை, தொழிலின்மை, ஏதாவது அனர்த்தம், தொடர்ந்து அனர்த்தம் இடம்பெறுமாக இருந்தால் அவர்கள் அந்த பிரதேசத்திலிருந்து வெளிப்போகிறதற்கு முன்படுவார்கள். அதே மாதிரி இழுவிசை காரணிகள் என்றால் அந்த நகரம் அல்லது ஒரு நாடு எவ்வாறு அவை தங்களை அந்த இடப்பெயர்வாளர்களை இழுக்கின்ற ஒரு நிலை காணப்படும். உதாரணமாக சுதந்திரம் இருக்கிறது, வேலை வாய்ப்பு வசதிகள் காணப்படுகிறது, உட்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சி, அடுத்ததோட கல்வி வசதிகள் காணப்படுமாக இருந்தால் மக்கள் குடிபெயர்ந்து செல்வார்கள். இந்த குடிவரவு, குடியேறுவதற்காக ஒரு நாடு ஒன்றுக்கு வருதல் இமிக்ரேஷன் எனப்படும். அகழ்வு இமிக்ரேஷன், தனது நாட்டினை விட்டு வேறு நாடு ஒன்றுக்கு செல்வது. இடப்பெயர்வு சார்ந்த பிரச்சனைகள் அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த இடப்பெயர்வு சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் 2ஆக நோக்கலாம். ஒன்று குடி அகழ்வு நாடுகளுக்கு ஏற்படுகின்ற சாதகமான பிரச்சனைகள் என்ன, சாதகமான விளைவுகள் என்ன, அதே நேரம் குடி அகழ்வு நாடுகளுக்கு ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகள் என்னென்னு பார்ப்போம்.
அதேவேளை குடியேற சென்ற நாடுகளில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சாதகமான விளைவு என்ன, பாதகமான விளைவு என்னன்னு பார்ப்போம். இப்போ குடியகழ்வு நாடுகளுக்கு ஏற்படுகின்ற சாதகமான விளைவுகள் என்று பார்த்தோம்னா, இப்போ அதிகரித்த ஒரு சனத்தொகை அதிகரித்த நாட்டிலிருந்து மக்கள் இடம்பெயர்வார்களாக இருந்தால் அந்த அதிக சனத்தொகை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அவர்களுக்கு. மற்றது அந்த நாட்டில் இருக்கின்ற வேலையின்மை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக அமையும். அதேவேளை அந்நிய செலாவணியை பெற முடியும். இந்த நாட்டிலிருந்து சென்றவர்கள் தமது குடும்பங்களுக்கு பணத்தை அனுப்பும் பொழுது நாட்டுக்கு ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அபிவிருத்திக்கு தேவையான மனப்பாங்கு திறன்களை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் உதவியானதாக இருக்கும். இந்த பாதகமான விளைவு, இவர்கள் இங்கே நாட்டிலிருந்து வெளியேறுவதால் எங்கள் நாட்டுக்கு என்ன பாதகமான விளைவு ஏற்படும் என்று சொன்னால், ஒன்று மூலசாலிகள் வெளியேறுவார்கள், உழைப்பு வெளியேற்றப்படும், அவர்கள் குடும்பத்தை விட்டு செல்லும் பொழுது குடும்ப கட்டமைப்பில் பிரச்சனை ஏற்படுகின்ற ஒரு நிலப்பாடு காணப்படுது. அதே நேரம் இவர்கள் போய் குடியேறும் நாடுகளில் ஏற்படுகின்ற சாதகமான விளைவுகள் என்று பார்த்தோம்னா, அங்கே வேலை வாய்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அதோட பொருளாதார அபிவிருத்தியை பேணிக்கொள்வதற்கும் முடியும். அதோடு அந்த இப்போ கூடுதலாக இவர்கள் விருத்தியடைந்த நாடுகளுக்கு தான் இடம்பெயர்ந்து செல்கிறார்கள், விருத்தியடைந்து வரும் நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்து செல்கிறார்கள். அந்த விருத்தி அடைந்த நாடுகளை நோக்கி இடம்பெயர்பவர்கள் அந்நாடுகளில் இருக்கிற வயோதிபர்களை பராமரிப்பதற்கு இந்த வரவாளர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ குடியேறுபவர்கள் அந்த நாடுகளுக்கு வரி செலுத்துவதனால அந்த நாடுகள் வருமானத்தையும் பெற்றுக்கொள்கின்றது. அப்போ குடியேறுபவர்கள் புதிய திறன்களையும் நுட்பங்களையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அந்த இடம்பெயர்பவர்களை நீங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய வயது பிரிவு 19-20 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இடம்பெயர மாட்டார்கள் தானே. அப்போ அவர்கள் இளமையானவர்களாக இருக்கிறதுனால அவர்களிடம் திறன்களும் நுட்பங்களும் இருக்குது. அதே நேரத்தில் கலாச்சாரத்தில் பல்வகமை ஏற்படுகின்ற ஒரு நிலை காணப்படுது. அதோட குடியேறும் நாடுகளில் அவர்கள் இளம் உழைப்பாளர்களை அவர்கள் எதுவும் செலவு செய்ய மாட்டார்கள். கல்விக்கோ அல்லது சுகாதார வசதிகளுக்கு செலவு செய்யாமல் இளம் உழைப்பாளர்களை பெற்றுக்கொள்கிற தன்மை அந்த நாடுகளில் காணப்படுது. அதே நேரம் பாதகமான விளைவுகளும் காணப்படும். என்று சொன்னால் இந்த குடியேறுபவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் குறைந்த சம்பளத்துக்கு வேலை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ வேலை அவர்கள் டிமாண்ட் பண்ண மாட்டினோம், தங்களுக்கு ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்ற ரீதியில் அங்கே வேலை பெற்றுக்கொள்வதனால சுதேச மக்களுக்கான வேலை வாய்ப்பு குறைவடைகின்றது. அதே நேரம் சனத்தொகை வளர்ச்சி காரணமாக பொது சேவைகளுக்கான கேள்வி மற்றும் அழுத்தம் அதிகரிக்கிறது. மற்றது குடிவரவாளர்களை சமூக மேம்படுத்தல் என்பதும் ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. அப்போ சொந்த நாட்டு மக்களுடன் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். மற்றது குற்றங்கள், சமூக விரோத செயல்கள் எல்லாம் அதிகரித்து காணப்படும். சட்டவிரோதமான குடிபெயர்களும் அதிகரிக்கின்ற ஒரு நிலையை காணலாம். இந்த 2015ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வினா வந்திருக்குது. நான் விட இதுக்கு தரவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். குடித்தொகை இடப்பெயர்வு என்பதனால் கருதப்படுவது யாது என்பதை சுருக்கமாக குறிப்பிடுக 2 புள்ளிகள். இந்த 5ஆண்டு வரவிலக்கணத்தை நாங்கள் அப்படி எழுதினோம் என்று சொன்னால் எங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். இந்த உலகின் குடித்தொகை இடப்பெயர்வில் தற்பொழுது காணப்படும் 4 முனைப்பான பண்புகளை விவரிக்க 4 புள்ளிகள் எழுதினீங்கன்னா அதுக்குரிய 6 புள்ளிகளும் வழங்கப்படும். அடுத்த பார்த்த 3வது வினா, உலகின் குடித்தொகை இடப்பெயர்வுடன் தற்பொழுது இணைந்து காணப்படும் 4 பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் என்று நாங்கள் ஏற்கனவே இப்போ பார்த்து நாங்கள் அந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு ஹெடிங்கை போட்டு எழுதினீங்கன்னா அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்த பார்த்தோம்னா இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு தொழிலாளர் வெளியிடப்பெயர்வின் மூலம் உருவாக்கப்படும் 4 பங்களிப்பினை மதிப்பீடு செய்க என்ற இந்த வினாவுக்கும் நீங்கள் விடைகளை எழுதுவீர்களாக இருந்தால் அதற்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த கடந்த வருடம் 2019ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருந்தது. ஒரு அட்டவணை தரப்பட்டுள்ள சர்வதேச இடப்பெயர்விலிருந்து இனங்காணக்கூடிய 4 முனைப்பான அம்சங்களை குறிப்பிடுக. நீங்கள் அந்த அட்டவணையை பார்த்து இந்த 4 அம்சங்கள் முதல் நாங்கள் பரம்பலுக்கு ஒரு அட்டவணை பார்த்து எழுதினாங்கள் தானே, அதே மாதிரி இதையும் எழுதினீங்கன்னா அதுக்குரிய 2 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த 2வது வினா, அபிவிருத்தி அடைந்த நாடுகளை நோக்கி இடம்பெயர்வதற்கு மக்களை தூண்டுகின்ற காரணிகள் 3னை சுருக்கமாக விவரிக்க. நாங்கள் ஏற்கனவே அதில் பார்த்துட்டோம், அதை நாங்கள் எழுதினீங்கன்னா சரி. மற்ற இடப்பெயர்வு காரணமாக சென்றடையும் இடங்களில் ஏற்படும் சமூக பொருளாதார மாற்றங்கள் 3னை விளக்குக. நாங்கள் பார்த்தோம் சென்றடையும் நாடுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனை, அதை நீங்கள் பிரித்து சமூக பிரச்சனைகள் என்னென்ன, பொருளாதார பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி எழுதினீங்கன்னா சரி. மற்ற இலங்கையின் குடித்தொகை பரம்பலை இடப்பெயர்வு எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை 3 உதாரணங்களுடன் ஆராய்க. இலங்கையில் குடித்தொகை இடப்பெயர்வு ஏற்படுறதுனால ஏற்படுகிற விளைவுகள் எழுதினீங்கன்னா சரி.
அடுத்ததாக உங்களோட தேர்ச்சி மட்டம் 2.3 இலங்கை குடித்தொகையின் பண்புகள், போக்குகள், பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இலங்கையின் பெருமதியான ஒரு வளமாக சனத்தொகையை நாங்கள் குறிப்பிடலாம். 2016ஆம் ஆண்டு இலங்கையின் சனத்தொகை 20.8 மில்லியனாக காணப்பட்டது. இலங்கையின் சனத்தொகை வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 1881 1.4 காணப்பட்டது. 1946 1.5, 1953 மிக உயர்வாக 2.8 காணப்பட்டு 2012 0.7 காணப்படுது. இந்த 1871 1946 வரை சனத்தொகை வளர்ச்சி மிக மெதுவாக இடம்பெற்றதை காணலாம். 46 71 வரை இந்த சனத்தொகையில் ஒரு வேகமான வளர்ச்சி ஏற்பட்டு பிறகு குறைந்த வேகத்தில் வந்துள்ளது. இப்போ இலங்கையின் குடித்தொகை வளர்ச்சியில் நாங்கள் காணப்படுகின்ற பெரம்பலில் காணப்படுகின்ற ஒரு பண்பை பார்த்தோம்னா, உலர்வலிய மாவட்டங்களின் வளர்ச்சி வீதம் ஈரவலிய மாவட்டங்களின் வளர்ச்சி வீதத்தை விட அதிகமாக காணப்படுது. அதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்க. இந்த மேற்கு மாகாணமான இருக்கிற 2 மாவட்டங்கள் களுத்துறை, கம்பகா போன்ற மாவட்டங்களில் சனத்தொகை வளர்ச்சி ஏற்படுவதற்கான காரணம் தொழில் வாய்ப்புக்காக மக்கள் குடிவருவதும், மற்றது பதிவிடத்திற்காக மக்கள் இடம்பெயர்க்கிற காரணத்தினால இந்த மாவட்டங்களோட சனத்தொகை அதிகரித்து காணப்படுது. இலங்கையின் சனத்தொகை பரம்பலும் அடர்த்தியும் மிக முக்கியமான விஷயம். அப்போ இலங்கையின் சனத்தொகையில் பார்த்தோம் என்று சொன்னால், இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் 65% பகுதி உலர்வலியத்துக்குரியதாக காணப்படுது. அதில் 35% நிலப்பரப்பில் ஈரவலியத்துக்குரியதாக காணப்படும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த மக்கள் தொகையில் 65% ஈரவலியத்திலும் 35% உலர்வலியத்திலும் வாழ்கின்ற ஒரு பண்பு காணப்படுது. இப்போ இலங்கையின் மொத்த சனத்தொகையில் ஏறத்தாழ 5.8 மில்லியன், அதாவது 28% மக்கள் மேல் மாகாணத்தில் வாழ்வதுடன் 1 மில்லியன் அல்லது அதுக்கு குறைவாக, குறிப்பாக 5.2% மக்கள் வடமாகாணத்தில் வாழ்கிறார்கள். அப்போ உங்களுக்கு ஒரு MCQ அல்லது பல்வேறு வினாவில் ஒரு கேள்வி வரலாம். இந்த கூடுதலாக சனத்தொகை வாழ்கின்ற மாகாணத்தையும் குறைந்தளவு சனத்தொகை வாழ்கின்ற மாகாணத்தையும் தந்தாவது தெரிவு செய்ய சொல்லி கேட்கலாம். அப்போ மேல் மாகாணமும் வடமாகாணமும் இதில் நீங்கள் குறித்து காட்ட வேண்டும். இதில் இலங்கையின் சனத்தொகை பெரம்பல் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இலங்கையில் கூடுதலாக சனத்தொகை பெரம்பல் அதிகமாக காணப்படுகின்ற மாவட்டங்கள் பார்த்தோம்னா கொழும்பு, கம்பகாந்த மிகவும் கடுமையான நிறம் தீட்டப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக குருநாகல், அடுத்ததாக காலி, களுத்துறை, ரத்தினபுரி, கண்டி போன்ற மாவட்டங்கள் அடுத்த நிலையில் காணப்படுது. இவ்வாறு இந்த பெரம்பல் படம் நீங்கள் பார்த்தீங்க தானே, இதில் சனத்தொகை பெரம்பலை நிறம் தீட்டி காட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்தோம்னு சொன்னால், இந்த மேல் மாகாணத்தில் கொழும்பு, கம்பகா மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஏறத்தாழ 2 மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள். இது இலங்கையின் சனத்தொகையில் 22.6% காணப்படுது. குருநாகல், கண்டி, களுத்துறை, ரத்தினபுரி, காலி ஆகிய மாவட்டங்களில் 1 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வாழ்கின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இலங்கையில் மிக குறைவான மக்கள் வாழ்கின்ற ஒரு மாவட்டமாக காணப்படுது. 2012 கணிப்பிட்டதன்படி 91,947 பேர் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் உரிய குடித்தொகையாக காணப்படுகின்றது. இப்போ இலங்கையின் சனத்தொகை பெரம்பலுக்கான காரணங்கள் என்னென்ன? இந்த சமனற்ற பெரம்பல் காணப்படுது. நீங்கள் பார்த்தீங்க, கொழும்பு, கம்பகா போன்ற மாவட்டங்களில் சனத்தொகை அடர்த்தி அதிகமாகவும், அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் சனத்தொகை பெரம்பல் குறைவாகவும் காணப்படுது. அதேவேளை மாகாணம் என்று பார்த்தோம்னா மேல் மாகாணத்தில் சனத்தொகை பெரம்பல் அதிகமாகவும், வட மாகாணத்தில் சனத்தொகை பெரம்பல் குறைவாகவும் காணப்படுது. இந்த சமனற்ற பெரம்பலுக்கான காரணங்கள் என்று பார்த்தோம்னா காலநிலை, தரை தோற்ற வேறுபாடுகள், இயற்கை வளங்கள், மற்றது மண், உட்கட்டமைப்பு வசதிகள், நீர் விநியோகம் போன்ற காரணிகள். அப்போ நீங்கள் அதை விளக்கமாக எழுதணும். காலநிலை என்றால் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது, தரை தோற்ற வேறுபாடு என்றால் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது என்று சொல்லி எழுதினீங்கன்னா சரி. அதே மாதிரி இலங்கையின் இன ரீதியான சேர்க்கை என்று பார்த்தோம்னா, இனம் உங்களுக்கு தெரியும், சிங்களவர், இலங்கை தமிழர், இந்திய தமிழர், இலங்கை முஸ்லீம்கள், பரங்கியர், மற்றது மலைய இனத்தவர்கள், வேறு இனத்தவர்கள் என்று இலங்கையின் இன ரீதியான சேர்க்கை காணப்படுகின்றது. அதே மாதிரி மதம் என்று பார்த்தோம்னா பௌத்த மதம், இந்து மதம், இஸ்லாமியம், ரோமன் கத்தோலிக்கம், கிறிஸ்தவர், வேறு மதங்களும் காணப்படுகின்றது. அப்போ கிராம நகர அடிப்படையிலேயும் எங்களோட குடித்தொகை சேர்க்கையை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இலங்கையை பொறுத்தவரை கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ 74.4% மக்கள் கிராம சனத்தொகையில் கிராமத்தில் வாழ்கிறவர்களாகவும்,
நகர சனத்தொகையில் 18.2% மக்கள் வாழ்வதாகவும் இருக்கின்றது. இப்போ இலங்கையில் வந்து நகர சனத்தொகை கிராம சனத்தொகையை விட குறைவாக காணப்படுது. அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி திட்ட நடவடிக்கைகள் முழுக்க கிராமத்தை மையப்படுத்தி இருப்பதனால இந்த நகரத்துக்கு கிடைக்கின்ற சேவைகள் கிராமத்திலேயும் வழங்கப்படுகின்றதுனால கிராம சனத்தொகை வந்து அதிகமாக காணப்படுது. ஒப்பற்ற ரீதியில் இவர்கள் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு தேவைகளுக்காக இடம்பெறுகின்ற தன்மை குறைவாக காணப்படும். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா இலங்கையின் குடித்தொகையில் வயது முதிர்தல், அதுவும் இலங்கையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுது. சனத்தொகையில் வயது முதிர்தல் ஒரு சமூக விஞ்ஞான செயற்பாடாக இருந்தாலும் இந்த சனத்தொகை ஒரு பிரச்சனையாகத்தான் நாங்கள் எதிர்கொள்கிறோம். இந்த சனத்தொகையில் ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகரித்து காணப்படுகின்றது. இதில் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இலங்கையின் சனத்தொகை அதிகரிப்பு, அதாவது முதியோர் தொகையின் அதிகரிப்பு எவ்வாறு கூடிச் செல்கின்றது என்பதை நீங்கள் அவதானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த 2012 தனப்படிப்பின்படி பார்த்தோம்னா இந்த 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் வந்து 2.5 மில்லியனாக காணப்பட்டார். இது மொத்த சனத்தொகையில் 8% இருந்தது. இனி வருகின்ற 20 ஆண்டுகளில் இலங்கையின் இந்த முதியோர் தொகை அதிகரிக்கிறதால 4 பேரில் ஒருவர் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவராக இருப்பார் என எதிர்கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் குடித்தொகையில் வயது முதிர்ந்தோர் அதிகரித்து வருவதுடன் எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கை நாங்கள் அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக அல்லது ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக திட்டம் இடம்பொழுது இந்த முதியோர் தொகை தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இந்த ஆயுள் எதிர்பார்ப்பு முதியோர் தொகை அதிகரிக்கிறதுல பெண்களின் ஆயுள் எதிர்பார்ப்பு ஆண்களை விட அதிகமாக காணப்படுது. அப்போ பெண்களின் தொகை அதிகரிக்கும் பொழுது பெண்கள் அவர்களுடைய பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பாக, அவருடைய பராமரிப்பு தொடர்பாகவும் வேலை திட்டங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பால்நிலை தொடர்பான பிரச்சனைகள். இதில் ஒரு கேள்வி கடந்த வருடம் வினா வந்தது, பால் தேர்வு வினாவில் குடித்தொகையில் 100 பெண்களுக்கு காணப்படும் ஆண்களின் எண்ணிக்கை தான் இந்த பால்நிலை தொடர்பான கணிப்பீடாக இருக்கும். அதை நாங்கள் கவனித்து கொள்ளணும். அப்போ 2012ஆம் ஆண்டு கணிப்பின்படி இலங்கையில் ஊழியப்படையின் வீதம் 15-50 வயதுக்கு உட்பட்டவர்கள் 93.8% காணப்பட்டது. இதில் வந்து பார்த்தோம்னா அதிக அளவில் பங்களிப்பு வந்து பெண்களால் தான் வழங்கப்படுகின்றது. அப்போ எதிர்கால தொழில் தகமைகள் தொடர்பாக கருத்திலிடம் பொழுது இது கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா இலங்கையில் உள்ள தொழில்துறையில் உயர்கல்வி பெறுபவர்களில் பெண்களின் வீதம் அதிகமாக இருக்கிறது நீங்கள் அவதானித்த ஒரு விஷயமாக இருக்கும். அதில் சில துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஆசிரியர் துறையில் பெண்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அதேவேளை தலைமைத்துவத்திலேயும் பெண்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அரசியலில் அவர்களோட பங்களிப்பு குறைவடைந்திருக்கிறதை நீங்கள் அவதானிக்கலாம். இப்போ இலங்கையின் வறுமையை பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் எங்களோட பிரச்சனையிலே உண்டு. அதாவது முதல் பார்த்தோம் இலங்கையில் காணப்படுகின்ற குடித்தொகை தொடர்பான பிரச்சனைகளில் ஒன்று வயது முதிர்ந்தோர் தொகை அதிகரிக்கிறது ஒரு பிரச்சனை. அடுத்தது வறுமை. அதில் பார்த்தோம்னா 2009-2010 வருடங்களில் எங்களோட வறுமை மட்டம் 8.9% இருந்தது. 2012 இது 6.5% குறைவடைந்திருக்குது. அப்போ வறுமையை குறைப்பதற்கு மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள் நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா சரி. இந்த உள்நாட்டில் இடப்பெயர்வு, இந்த உள்நாட்டு இடப்பெயர்வு வந்து ஒன்று இயற்கை இடர்களால் மக்கள் இடம்பெயர்கலாம், ஒன்று வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், அல்லது மண் சரிவு ஏற்படுகின்ற பிரதேசங்களில் இருந்து மக்கள் பாதுகாப்பை கருதி வேறு இடம் பெயர்ந்து செல்கின்ற ஒரு நிலைமை காணப்படுது. அது இயற்கையான காரணிகள். அடுத்த பார்த்தோம்னா மாண்ட காரணி என்று பார்த்தோம்னா யுத்தம் பிரதான இடத்தை பெற்றிருந்தது. அப்போ யுத்தம் நிலவிய காலகட்டத்தில் கொழும்பு உட்பட பிரதான நகரங்களுக்கு மக்கள் இடம்பெயர்ந்து சென்றுள்ளனர். அதேவேளை மன்னார், புத்தளம் போன்ற மாவட்டங்களுக்கும் மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இலங்கையின் பெருமட்டமான பிறப்பு வீதம் அது எவ்வாறு கணிப்பிடுறது என்று சொல்லி நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பெருமட்டமான பிறப்பு வீதம் கணிப்பிடுறது பெருமட்டமான பிறப்பு வீதம் சமன் ஓராண்டில் இடம்பெற்ற பிறப்புகளின் எண்ணிக்கையின் கீழ் நட்டாண்டு சனத்தொகை தர 1000 என்று போட்டுட்டு அந்த சமன்பாடு மூலம் இது கணிக்கப்படுது. இது நீங்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா இலங்கையின் அதிக பிறப்பு வீதத்தினுடைய மாவட்டம் கிளிநொச்சி 25.5% இருக்குது. அதேவேளை குறைந்தளவு பிறப்பு வீதமுடைய மாவட்டம் முல்லைத்தீவு.
அதிக பிறப்பு குறைந்த பிறப்பு வீதத்தை உள்ளடக்கிய மாகாணமாக வடமாகாணம் காணப்படுது. அப்போ நீங்கள் இதில் MCQவில் ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்போ இலங்கையில் அதிக பிறப்பு வீதத்தினையும் குறைந்த பிறப்பு வீதத்தினையும் உடைய மாவட்டங்கள் முறையே என்று கேட்கலாம் ஒரு கேள்வி. அடுத்தது அதிக பிறப்பு குறைந்த பிறப்பு வீதத்தை உடைய மாகாணம் எதுன்னு கேட்கலாம். அப்போ இதில் மாகாணத்தில் குறைந்த பிறப்பு வீதம், வடமாகாணத்தில் குறைவான பிறப்பு வீதம் காணப்படுகின்றது. இலங்கையின் பெருமட்டமான இறப்பு வீதம் அடுத்த பார்த்தோம்னா இதில் ஐக்கிய நாடுகள் சபையின் வரவிலக்கணப்படி இறப்பு என்றால் என்ன என்றால், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உயிர் நிரந்தரமான வகையில் செயலற்று போதல் தான் இறப்பு என்று குறிப்பிடப்படுகின்றது. அந்த இறப்பு ஏற்படுவதற்கான காரணி சுகாதார காரணிகளாக இருக்கலாம், அல்லது இயற்கையான காரணிகளாக இருக்கலாம், விபத்துக்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் இந்த இறப்பு ஏற்படலாம். இந்த இறப்பு நாங்கள் கணிக்கிற முறை எப்படி பிறப்பு வீதம் கணித்தோமோ அது மாதிரி பெருமட்டமான இறப்பு வீதம் சமன் ஓராண்டின் மொத்த இறப்புகளின் எண்ணிக்கையின் கீழ் நட்டாண்டு சனத்தொகை தர 1000. அது இந்த சமன்பாட்டின் மூலம் இலங்கையின் இறப்பு வீதம் பெருமட்டமான இறப்பு வீதம் கணிக்கப்படுது. இப்போ இலங்கையை பொறுத்தவரை 2005ஆம் ஆண்டு இலங்கையின் இறப்பு வீதம் 6.7 காணப்பட்டது. 2012 6%, 2014 6%, இந்த பெருமட்டமான இறப்பு வீதம் காணப்படுது. அதேவேளை இலங்கையில் அதிக இறப்பு வீதத்தினுடைய மாவட்டங்களாக கொழும்பு 7%, கண்டி 7.2%, காலி 7.1% காணப்படுது. அதேவேளை குறைந்தளவு இறப்பு வீதமுடைய மாவட்டங்கள் அம்பாறை, திருகோணமலை, மொன்றாகலை போன்ற மாவட்டங்கள் காணப்படுகின்றன. அது மாதிரி இலங்கையின் குடித்தொகையின் இயற்கை அதிகரிப்பு. அப்போ இயற்கை அதிகரிப்பு என்பது நாடொன்றில் அல்லது குறிப்பிட்ட பிரதேசத்தின் குறிப்பிட்ட காலப்பகுதியில் இடம்பெற்ற பிறப்பு இறப்புக்கு இடையிலான வேறுபாடு தான் இயற்கை அதிகரிப்பு. அப்போ குடித்தொகை இயற்கை அதிகரிப்பு ப்ளஸ் என்ற அடையாளத்தினாலேயும் குடித்தொகையின் குறைவு மைனஸ் அடையாளத்தினாலும் காட்டப்படும். இப்போ இயற்கை அதிகரிப்பு சமன் பிறப்பு எண்ணிக்கை செய்ய இறப்பு எண்ணிக்கை. அப்போ குடித்தொகையின் இயற்கை அதிகரிப்பு வீதம் கணிக்கப்படுறது. இயற்கை அதிகரிப்பு வீதம் சமன் பெருமட்டமான பிறப்பு வீதம் செய்ய பெருமட்டமான இறப்பு வீதத்தின் கீழ் நட்டாண்டு சனத்தொகை தர 100. அப்போ இந்த சமன்பாடு மூலம் கணிக்கப்படுகிறது. 2012ஆம் ஆண்டின் கணிப்பீட்டின்படி இலங்கையின் இயற்கை அதிகரிப்பு வீதம் 1.1 காணப்படுது. அடுத்தது எங்களோட இடப்பெயர்வு என்று பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகள் சபையின் வரவிலக்கணத்தின்படி இடப்பெயர்வு என்பது நாங்கள் அங்கே பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பூகோள பிரதேசத்திலிருந்து இன்னொரு பூகோள பிரதேசத்திற்கு நிரந்தர வதிவிடத்தினை மாற்றியமைப்பதன் மூலம் நிகழ்வதுதான் நிகழும் அசைவு. நிரந்தர வதிவிடத்தினை மாற்றி அமைப்பதற்காக நிகழும் அசைவு என்று சொல்லி வரவிலக்கணப்படுத்தப்படுகின்றது. சனத்தொகை வளர்ச்சி மீது செல்வாக்கு செலுத்தும் முக்கிய காரணியாக இந்த இடப்பெயர்வு காணப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், இடப்பெயர்வு சர்வதேச இடப்பெயர்வு, உள்நாட்டு இடப்பெயர்வு என்று சொல்லி 2 வகைப்படுகின்றது. இந்த சர்வதேச இடப்பெயர்வு சனத்தொகையின் அதிகரிப்பிலையும் குறைவடைதலையும் செல்வாக்கு செலுத்தும். அப்போ உள்நாட்டு இடப்பெயர்வு சனத்தொகை பரம்பல் மாற்றத்தை ஏற்படுத்தாதுன்னு ஏற்கனவே பார்த்து நாங்களே மாவட்டங்களுக்குள்ளேயோ அல்லது மாகாணங்களையோ இடம்பெயர்வறியால் நாட்டின் சனத்தொகையில் இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் சர்வதேச இடப்பெயர்வு என்னென்னு சொன்னால் நாட்டை விட்டு வழி செல்லினம், அதால் அது சனத்தொகையில் வழி செல்லலாம் அல்லது உள்ளுறவு ஏற்படலாம், அது சனத்தொகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த இடப்பெயர்வு கணிக்கிற சமன்பாடு இடப்பெயர்வு சமன் குடிவரவு சக குடியகழ்வின் கீழ் நட்டாண்டு சனத்தொகை தர 1000. இப்போ இலங்கையில் பார்த்தோம்னா இலங்கையில் 1871 1881 காலப்பகுதி உங்களுக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி நிலவியது. அதே நேரம் இலங்கையில் பெருந்தோட்ட பயிற்சியை உயர்த்தி அப்போ அதுக்கு தேவையான தொழிலாளர்களை தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதன் பலமாக குடிவரவின் காரணமாக இலங்கையின் சனத்தொகையின் வளர்ச்சி அதிகமாக காணப்பட்டது. இலங்கையில் இருந்து இன்றைக்கு பார்த்தோம்னா கூடுதலாக தென்கொரியா, ஐக்கிய அரபு குடியரசு, ஓமான், குவைத், சவுதி அரேபியா, ஜோர்தான், லெபனான், சைப்ரஸ் ஆகிய நாடுகளுக்கு மக்கள் தொழில் வாய்ப்புக்காக இடம்பெயர்ந்து செல்கின்ற நிலைமை காணப்படுது. இப்போ உங்களுக்கு இதிலேயும் ஒரு பல்தேர்வு வினாக்கு ஒரு கேள்வி வரலாம். இலங்கையிலிருந்து மக்கள் அதிக அளவில் இடம்பெயர்ந்து செல்லும் நாடுகள் 2 முறையே என்று சொல்லி 2 நாடுகளை இதில் கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த தற்காலிகமாக வெளிநாடுகளில் வாழும் மொத்த சனத்தொகையில் 65% இடம்பெயர்ந்து சென்றிருப்பது தொழிலுக்காகத்தான் அவர்கள் இடம்பெயர்ந்து சென்றுள்ளனர். இவர்கள் 60% ஆண்களாகவும் 40% பெண்களாகவும் இருக்கிறார்கள்.
அப்போ வெளிநாடுகளில் வாழ்கின்ற மொத்த சனத்தொகையில் 7% இடம்பெயர்ந்து செல்லுவது கல்வி நடவடிக்கைக்காக. அப்போ இதுவும் உங்களுக்கு ஒரு பல்தேர்வு வினாவில் கேட்கலாம். இந்த இடம்பெயர்ந்து செல்பவர்கிட்ட நோக்கம், பிரதான நோக்கம் என்ன? தொழிலா, கல்வியா? 5 வினாக்கு உங்களுக்கு பல்தேர்வு வினா கேட்கப்படலாம். இந்த 7% கல்வி நடவடிக்கைகளுக்காக இடம்பெயர்ந்து செல்பவர்களில் 64% ஆண்களாகவும் 36% பெண்களாகவும் காணப்படுகின்றனர். இப்போ இலங்கையிலிருந்து இடப்பெயர்வு மூலம் வெளிநாடுகளில் வாழ்கின்ற சனத்தொகையின் வயது வீதம் பார்த்தோம்னா ஏறத்தாழ 94% 18 தொடக்கம் 59 வயது பிரிவுக்குட்பட்டவராக காணப்படுகின்றனர். இதுவும் ஒரு பல்தேர்வு வினாவை உங்களுக்கு பெறலாம். இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து செல்கின்ற மக்களின் வயது பிரிவு அதுவும் கேட்கலாம் உங்களுக்கு. அப்போ இலங்கையின் இடம்பெயர்ந்த மொத்த தொகையில் 1/3 பகுதியினர் கூடுதலாக மேல் மாகாணத்தினை சேர்ந்தவர்கள். இது உங்களுக்கு அந்த மாதிரி வினாத்தாள் வந்ததில்லை, இந்த கேள்வி வந்திருந்தது. இலங்கையிலிருந்து அதிகமான மக்களோ இல்லை தொழிலாளர்களோ இடம்பெயர்ந்து செல்கின்ற மாகாணம் எது என்று சொல்லி அந்த பல்தேர்வு வினா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த வினா இருக்குது. இந்த 2012ஆம் ஆண்டு அறிக்கையின்படி மொத்த வீட்டலகு 11 வீட்டலகில் எடுத்து பார்த்தோம்னா கட்டாயமாக ஒரு நபர் வெளிநாடுகளில் வாழ்கின்ற ஒரு நிலை காணப்படுது. அப்போ வெளிநாடுகளில் இடம்பெயர்ந்த இலங்கை மக்களில் அதிகமானவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் வாழ்கின்ற ஒரு நிலையை காணலாம். அப்போ 2012 குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் கணக்கெடுப்பின்படி தற்காலிகமாக வெளிநாடுகளில் வாழும் மொத்த சனத்தொகையில் 59% ஆண்கள் 41% பெண்களுமாக இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த விழா நேரம் நாங்கள் தேர்ச்சி 2 மானிடப்புவியல்ன்ற தேர்ச்சி 2 குடித்தொகை பண்புகளையும் குடித்தொகை பிரச்சனைகள் இனங்காணல் அதாவது வெளிவளவாக்குதல் தொடர்பாகவும் இலங்கையின் சனத்தொகை தொடர்பாகவும் ஒரு மீட்டல் நிகழ்வு நீங்கள் ஏற்கனவே இந்த பாடம் தொடர்பாக கற்றுள்ளீர்கள். அதை மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துவது தொடர்பாக இந்த கடந்த கால வினாக்களின் அடிப்படையில் உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றேன். இந்த வினாக்களை அவதானித்து வினாக்களுக்கு விடை எழுதுகின்ற நுட்பங்களை பின்பற்றி சிறந்த பெறுபேறினை பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளையும் வேண்டி ஆசையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.